ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்டு. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் 2-3 பழங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற செடி எது தெரியுமா? சப்போட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போட்டா பழம் இப்போ வச்சிருக்கிறது ஒரு சின்ன தொட்டியில தான். ஆனால் அதுக்கு நிறைய பழங்கள் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் எளிமையாக வளர்க்குற இந்த சப்போட்டா இப்போ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சப்போட்டா உடலுக்கு ரொம்ப சப்போர்ட் தருது அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் ஏ இருக்கு, அயன், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இனிப்பு சுவை இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை அளவோடு தான் உண்ணணும். ரொம்ப சுவை மிகுந்தது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது, நார்ச்சத்து நிரம்பியது. எனவே இந்த சப்போட்டா வளர்க்குறது ரொம்ப எளிமை. பார்த்தீங்களா, ஒரு சின்ன தொட்டியில் எவ்வளவு ஒரு காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ நிலத்துல விளைஞ்சா எவ்வளவு தரும் பாருங்க. அதனால நம்ம ஆசைக்கு நம்ம ஒரு சின்ன பாட்டில் சப்போட்டாவை நம்ம தாராளமா வளர்க்கலாம். அவ்வப்போது பார்த்து பூச்சி தாக்குதல் இல்லாம கவனிச்சுக்கிட்டு கொஞ்சம் உரம் போட்டாலே போதும், நல்ல பலனை தரும். அப்புறம் இன்னொரு நம்ம ஒரு பழத்தை பத்தி பார்க்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்பெரி செடிகளை கிளைகளை வெட்டி விட்டோம். சாதாரணமா வெட்டி விட்டோம்னா நிறைய பிரான்ச்சஸ் தோன்றி ஏகப்பட்ட மல்பெரி. இங்க பாருங்க, ஒரு செடியிலேயே குறைஞ்சது ஒரு 50-100 இருக்கும் போல மல்பெரி. ரொம்ப அருமையான பழம் எதுனா மல்பெரி. மாடி தோட்டத்தில் தான் வளர்க்கக்கூடிய மல்பெரியை பார்த்துருக்கீங்க. ஆனா ஒண்ணு நம்ம அப்பப்போ கிளைகளை வெட்டி விட்டால்தான் நிறைய பலனை தரும். அப்புறம் இன்னொரு ஃப்ரூட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேஷன் ஃப்ரூட். பார்த்தீங்களா, இந்த பேஷன் ஃப்ரூட்டையும் நம்ம மாடி தோட்டத்தில் வெகு எளிமையாக வளர்க்கலாம். இது இனிப்பும் புளிப்பும் நிறைந்த ஒரு பழம். இதை ஜூஸ் மாதிரி போடலாம், ரொம்ப உடலுக்கு நல்லது. இது பெரும்பாலும் கோடை காலத்துல தான் இது நல்ல வளர்ச்சி அடையும். இந்த பேஷன் ஃப்ரூட்டு இதுல விட்டமின் சி இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, அயன் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, ஏராளமான சத்துக்கள்லாம் இருக்கு. அதனால இந்த பேஷன் ஃப்ரூட்டு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கொடி தோடா அப்படின்னு சொல்லுவாங்க. கொடி தோடை பழம் அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தாட்புட் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஷன் ஃப்ரூட்டு வளர்ப்பது மிக எளிது. சாதாரணமா ஒரு பந்தல் அமைச்சாலே என்ன பண்ணலாம், இந்த பேஷன் ஃப்ரூட் ஏராளமா பெறலாம். இதுக்கும் பராமரிப்பு ரொம்ப கம்மி தான். அதை சாதாரணமா பார்த்து உரம் போட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம அதுக்கு மருந்து தெளிச்சு கரெக்டா இலை சுருட்டல் இல்லாம பார்த்துக்கிட்டாலே போதும், நிறைய பலன்களை அனுபவிக்கலாம். அதனால மாடி தோட்டத்துல சப்போட்டா, மல்பெரி, பேஷன் ஃப்ரூட் இப்படி எளிமையாக வளர்க்கக்கூடிய பழங்களை எல்லாம் நம்ம வளர்த்து நீங்களும் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.